ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பரோட்டா ரொம்ப சாஃப்டா ஈஸியா முட்டை எதுவுமே சேர்க்காம ஈஸியா எப்படி வீட்லயே பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கணும். இந்த பரோட்டா பண்ணணுங்கிற ஐடியாவே எப்படி வந்துச்சுன்னா, நான் இந்த குக்டுன்ற ஒரு சேனல் பார்த்தேன். அதில் தான் இந்த பரோட்டா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை பரோட்டா பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ சாஃப்டாக வந்ததில் ஈஸியான ஸ்டெப்ஸாகவும் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் பண்ணேன். இதுக்கு அவங்க 2 பொருள் தான் சொன்னாங்க. இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க சொன்னாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க சொன்னாங்க. இது 2 மட்டும்தான் சொன்னாங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, பரோட்டா நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா கோல்டன் கலர் மேலே வரும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிணைஞ்சிக்கலாம். மாவை ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயம் ரொம்ப திக்காகவும் பிணைஞ்சிடக்கூடாது. ஒரு நார்மலான ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். பரோட்டா சாஃப்டாக வர்றதுக்கான மெயின் ரீசனே மாவு பிணையிறதும் அதை இழுத்து தேய்ச்சி அதை ஊற வைக்கிறதுலேயும் தான் இருக்குது. இதுக்கு முட்டை, சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு மாவை இழுத்து இழுத்து பிணைய ஆரம்பிக்கணும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிணைஞ்சால் தான் ஈக்குவலாக மாவு நல்லா பிணைய வரும். அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா லேயராக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவை நல்லா பிணையணும். இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 5 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிணைஞ்சிடணும். மாவு நல்லா பிணைஞ்சிட்டு மேலே நல்லா எண்ணெய் ஊற்றி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கும் போதே மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை எந்த காற்றும் போகாத மாதிரி இது மேலே மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் மாவு நல்லா ஊறி வரும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். மாவு நல்லாவே ஊறி இன்னும் கூட சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோன்னு. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ மாவு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க 1/2 கிலோ மாவுக்கு நமக்கு பெரிய பரோட்டாவில் 10 பரோட்டா கிடைக்கும். இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஈக்குவல் சைஸஸாக நமக்கு பரோட்டா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை உருட்ட ஆரம்பிக்கணும். இப்போ கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் மாவை வச்சுட்டு இந்த மாதிரி கீழேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே மேலே நமக்கு எந்த வித கிராக்கும் இல்லாமல் பால் மாதிரி மாவு கிடைக்கும். இப்படி பண்ண வரலன்னா நீங்கள் கையாலே சும்மா உருட்டினீங்கன்னா கூட உள்ளே எந்த ஏர் பபுள்ஸும் இல்லாமல் மாவு இந்த மாதிரி உருட்ட வந்துடும். இப்போ உருட்டின மாவெல்லாம் சேர்த்துட்டு திருப்பி இது மேலே நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அப்போ தான் மாவு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதை 1/2 மணி நேரம் திருப்பி ஊற வைக்கணும். நல்லா 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ பரோட்டாவை வீச ஆரம்பிச்சிடலாம். பரோட்டாவை வீசுறதுக்கு திருப்பி எண்ணெய் தடவினா தான் மாவு நமக்கு ஒட்டாமல் வரும். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் இதை திருப்பி போடலாம். வீசுகிற மாதிரி வீசி பார்க்கலாம். இதை வீசும் போதே சுற்றி சுற்றி வீசணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வீச வரல. இது வீட்டில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி வீச வராது. அதுக்கும் இன்னொரு மெத்தடும் சொன்னாங்க. இந்த மாதிரி கட்டையை வச்சு மெல்லிஸாக தேய்க்கணும். ஆனால் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரிட்டன் மட்டும் தேய்ச்சிடக்கூடாது. ஒரே சைடாக அப்படியே தேய்ச்சி அப்படியே சுற்றி சுற்றி பெருசாக மெல்லிஸாக ஆக்கிடணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி தேய்க்கும் போதே நடுவில் ஏர் பபுள்ஸ்லாம் வரும். இப்படி வந்தால் தான் பரோட்டா நம்ம சுட்டு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், ரிட்டன் எடுத்தால் ஒட்டிக்கிட்டுரும். அதனால் நான் ஒரு சைடாகவே தேய்ச்சி பரோட்டாவை மெல்லிஸாக ஆக்கிடுறேன். நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு கார்னர்லேருந்து அப்படியே மெல்லிஸாக தூக்கணுன்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு ரோல் மாதிரி பண்ணிடலாம். ரோல் பண்ணும்போதே புஷ்ஷுன்னு சைட்லலாம் ஏர் பபிள்ஸ் கிடைக்கும். அப்படிலாம் இருந்தால் தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரி வீசி வச்சுக்கணும். வீசினதுக்கப்புறம் மேலே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சாதான் அது மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். இது நல்லா எல்லாத்தையும் வீசினதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து இப்போ தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த சப்பாத்தி கட்டை வச்சு ரொம்ப மெல்லிசாவும் இல்லை, ரொம்ப கனமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கல்லுக்கு ஏற்ற சைஸில் மீடியம் சைஸாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்ச பரோட்டாவை போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் லேசாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் கீழேயும் நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடணும். இப்போ பாருங்கள், இப்போவே கோல்டன் கலர் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போடும்போது நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்றினா தான் அது ஈவனாக ஒரே கலர் வரும். இடையில அந்த லேயர்ஸும் நமக்கு அப்போ தான் ஈஸியாக கிடைக்கும். 2 பக்கமும் நல்லா ஒரே மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம்.
இப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3-4 பரோட்டா ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம அந்த கடையிலலாம் பண்ணுறோமே அடித்தா தான் நமக்கு லேயர் லேயராக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் 3 பரோட்டா எடுத்திருக்கேன். இதை இப்போ அடிச்சிடலாம். இப்படி அடிக்கும் போதே பரோட்டா எல்லா பக்கமும் அடிபடுற மாதிரி அடிங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுற்றி சுற்றி அடிச்சிங்கன்னா பரோட்டா ஈஸியாக அடிபட்டுரும். இதே மாதிரி நிமித்தியும் எல்லா பக்கமும் அடிச்சிங்கன்னா நமக்கு நல்ல லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியும் எப்படி லேயர் லேயராக வந்திருக்குன்னு. இது கடையில் வாங்குற மாதிரியே நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு நான் எம்டி சால்னா வச்சுருக்கேன். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான பரோட்டா ரொம்ப ஈஸியா தயாராயிடுச்சு. இது நல்லா லேயர் லேயரா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.